21 வருஷமா கண்ணும் கருத்துமா வளர்த்த பெற்றோரை தொறந்துவிட்டு ஒரு பெண் தனது காதலனுடன் செல்லும் வீடியோ மனிதாபிமான ரீதியிலும் சமூக ரீதியிலும் பெரும் மனவேதனையை அளிக்குது. ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்க பெற்றோர் சிந்தும் வேர்வையும் அவர்கள் செய்யும் தியாகங்களும் அந்த பெண்ணின் ஒரு நொடி முடிவால் அர்த்தமற்றவாகிறது. சட்டப்படி 18 வயது பூர்த்தியடைந்த எவரும் தங்களது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றுள்ளதால காவல்துறை நெறிமுறைகளின்படி அந்த பெண்ணை அவரது குடும்பத்தினர் முன்னிலையிலேயே காதலனுடன் அனுப்பி வைக்கும் காட்சி எந்த ஒரு பெற்றோராலும் ஜீரணிக்க முடியாத துயரமாகும். வளர்த்த பாசத்தை விடவும் சட்டப்பூர்வ உரிமையை மேலோங்கி நிற்கும் இந்த தருணம் சமூகத்தின் விளிம்பிங்கங்கள் சிதைந்து வருவதையே காட்டுது. பெற்றோரின் கௌரவத்தையும் அவர்களின் உணர்வுகளையும் மதிக்காமல் காவல்துறையின் உதவியை நாடி செல்வது வளர்த்த குடும்பத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகவே கருதப்படுது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான புரிதல் மேம்பட வேண்டும் என்பதோடு இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய செய்யும் என்பதை உணர வேண்டிய காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே இருக்கோம். பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாவுக்கு மட்டுமே தான் தெரியும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே. ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை பிறந்ததுலேருந்து கண்ணும் கருத்துமாவே ஒரு எறும்பு கடிக்காத அளவுக்கு அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் 18 வயது ஆனதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சுன்னு அவங்க தனியாக ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ 18 வயது ஆயிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா படிப்பை முடிக்கிற தருணம். அந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலைக்கு போகலாம் இல்லை மேற்கொண்டு என்ன படிக்கலான்ற ஒரு சூழலில் அந்த டைமில் தான் இருப்பாங்க. ஆனாலும் இளம் வயதிலேயே புரியாத காதலுக்காக இப்போ வளர்த்தவங்க பெற்றோர்களை எல்லாமே விட்டுட்டு இப்போ தனியாக வெளியே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் சரியாக வாழ்வாங்களான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போல்லாம் நம்ம நியூஸில் எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறோம், எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்குறோம். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் ஆசை 60 நாளுங்கிற மாதிரி. அந்த ஆசை முடிஞ்ச பிறகு அவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. இது மாதிரியும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினச்சா மறக்காமல் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.